சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். இந்த இடத்துல பாக்குறோம், பெலிஸ்தருக்கு விரோதமாக ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. அதனாலதான் சாமுவேல் சொல்றான், இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார், வெற்றி தந்தார், இனிமேலும் நமக்கு வெற்றியை தருவார். ஆக்சுவலா இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார்னா அவ்வளவுதான் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அதுல அடுத்த அர்த்தம் என்னன்னா, இனிமையும் கூட கடவுள் நம்ம கூட இருப்பாரு, நமக்கு தேவையான எல்லா காரியங்களிலும் நமக்கு உதவி செய்வார். இம்மட்டும் நடத்தி வந்த தேவன், இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நம்மோடு கூட இருப்பார். இப்படின்றதான் நம்ம போன வாரத்துல நம்ம பார்த்தோம். தொடர்ந்து நம்ம அந்த சாமுவேலின் புஸ்தகத்துல அந்த 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமா இருந்தது. ஓகே, இதுல 2 காரியங்களை நம்ம பாக்குறோம். பெலிஸ்தர் இஸ்ரவேல் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தது. இதுல இருந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பெரிய ராஜா கிடையாது. நம்ம நினைக்கலாம் அவன் பெரிய ராஜாவா இருக்கிறான், பெரிய போரு படையெல்லாம் அவனுக்கு இருக்கு, அதனாலதான் பெலிஸ்தர் பயந்துட்டு அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. சாமுவேல் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்னு சொல்லி பார்த்தோம்னா, சின்ன வயசுல இருந்தே ஒரு ஜெபிக்கிற ஒரு மகனாக இருக்கிறான். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு குழந்தையில சொன்னவன் இப்பமும் ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையில் வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். பெரிய இராணுவ தலைவரோ பெரிய ராஜாவோ சாமுவேல் கிடையாது. ஆனா ஜெபத்தின் மூலம் எதிரிகள் எல்லாம் முறியடிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எதிரிகள் நிறைய இருக்கலாம். வேலை ஸ்தலத்துல எதிரிகள், திருச்சபையில எதிரிகள், பக்கத்து வீட்டுல எதிரி, எதிர்த்த வீட்டுல எதிரி, எல்லாமே உற்றார் உறவினர்கள், நண்பர்களே கூட திடீர்னு எதிரிகளாக மாறி போகலாம். ஏன் இன்னும் சொல்ல போனா குடும்பத்திலேயே நம்மளுக்கு எதிரிகள் இருக்கலாம். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது எல்லாத்தோட ரொம்ப மோசம். ஆனா இப்படி எதிர்ப்புகள் மத்தியிலையும் அவங்க நம்மளுக்கு விரோதமாக வராதபடிக்கு நம்ம நம்மளுக்கு அப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம். நம்ம பெரிய இராணுவமோ, நீ இவ்வளோ இருக்கியா, உன்னை விட எனக்கு பலன் அதிகமா இருக்கு, நான் பாரு என்ன பண்றேன் அப்படின்னு நம்ம எதிரிகளுக்கு விரோதமாக நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சாமுவேல், பெலிஸ்தர் கிட்ட நீ இவ்வளவு படை வச்சிருக்கிறியா, நானும் அதே மாதிரி குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை எல்லாத்தையும் கூட்டிட்டு நானும் உன்னை முறியடிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு எல்லாம் சாமுவேல் எதுவுமே பண்ணல. அவன் ஒரு இராணுவ, அவன் நினைச்சா கூட பண்ண முடியாது. அதான் அங்க உள்ள பியூட்டி. சில சமயம் நம்ம எதிரிகள் ரொம்ப பலசாலிகளா இருக்கிறாங்க, நம்ம திருப்பி அடிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்மளால நினைச்சா கூட நம்மளுக்கு அந்த அளவுக்கு பவரோ இல்லைன்னா ரீசோர்சஸோ தகுதியோ நம்மளுக்கு இல்லாம இருக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனை உண்டு பண்ணும். ஆனா நம்ம தகுதியும் பலனும் இருந்தா கூட நம்ம அதை பண்ண தேவையில்லை. ஏன்னா கர்த்தரே நமக்காக யுத்தம் பண்ணுவார். பாருங்க, பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையில் வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். நம்ம ஜெபிச்சா போதும், ஆண்டவர் நம்ம எதிரிகள் எல்லாம் நம்ம கிட்டே வராதபடிக்கு ஆண்டவர் அவர்களை தாழ்த்தி விடுவார். தரை மட்டும் தாழ்த்தி விடுவார். அவங்க எழும்பவே முடியாத அளவுக்கு ஆண்டவர் அவர்களை தாழ்த்தி விடுவார். இன்னொரு காரியம் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம்னா, எப்ப பார்த்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தருக்கும் ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல், பாலஸ்டைன், ஈரான் ஒரே சண்டைகள், சச்சரவுகள் தான். ஆனா பாருங்க, இந்த சாமுவேலின் காலத்துல அந்த டைம்ல நம்ம பாக்குறோம், சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. சாமுவேல் அவங்களுக்கு விரோதமா போய் எதுவுமே பண்ணல, கர்த்தருடைய கையே பெலிஸ்தருக்கு விரோதமாக போய் நின்னுடுச்சான். எப்படி பாருங்க, நம்ம ஜெபத்துல இருந்தா போதும், ஆண்டவரே நம்முடைய எதிரிகளுக்கு விரோதமாக போய் யுத்தம் பண்ணுவார்.
ரொம்ப ஈஸி. ஆனா நம்ம இததான் நம்மளால செய்ய முடியாம இருக்கிறோம். ஜெபம் ஒண்ண விட்டு தவிர மத்த எல்லாத்தையும் நம்ம பண்றோம். சொல்லிக்கிறோம் ஜெபம் பண்ணணும், ஜெபத்தை தான் வைக்கணும்னு. ஆனா உண்மையிலேயே நம்ம அதை செய்யறோமா? ஆனா அங்க இன்னொரு காரியம் என்னன்னு பாக்குறோம்னா, எதிரிகள் தாழ்த்தப்படுகிறார்கள், அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஒரு மிகுந்த சமாதானம். உம் அங்க வந்து ஒரு சமாதானம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அது அடுத்த வசனத்துல நம்ம பார்ப்போம். அது போர் இல்லைன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு சமாதானம் கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 14ஆம் வசனம். பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவங்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலை பெலிஸ்தர் கையிலே இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. பாருங்க, பெலிஸ்தர் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, முன்னாடி ஒரு போர் செஞ்சு இஸ்ரவேல் கிட்ட எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. எந்த தேசத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா, எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்கள், எல்லா பட்டணங்களையும் இவங்க எடுத்துக்கிட்டாங்க பெலிஸ்தர். இப்ப என்ன ஆச்சு? ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறனால அவங்க எடுத்தது எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து விட்டார்களாம். இன்னைக்கு நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் நம்ம குடும்பத்துல இல்லைன்னா நம்மளுடைய பொருளையோ இல்லைன்னா நம்முடைய சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ இல்லைன்னா எந்த காரியங்களை வேணாலும் எதிரிகள் எடுத்து கொண்டு போயிட்டு கொண்டிருக்கலாம். ஆனா இப்படி ஜெபத்துல நம்ம வரும் பொழுது நம்ம எதிரிகள் என்னெல்லாம் நம்ம கிட்ட இருந்து எடுத்தாங்களோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவரே திரும்ப கொடுக்க வைப்பார். நம்ம நினைக்கலாம் நம்ம அடிச்சு புடுங்கிடணும், நம்ம கிட்ட எடுத்த காசை நம்ம வாங்கிடணும், இல்லைன்னா நம்ம கிட்ட எடுத்த சில காரியங்களை எல்லாம் நம்ம திரும்பி எப்படியாச்சும் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா இங்க பாருங்க, பெலிஸ்தர் அதை திரும்ப கொடுத்தார்கள். ஆண்டவர் கொடுக்க வைப்பார். அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? ஜெபம். சோ பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்து கொண்ட எல்லா பட்டணங்களும் அவர்களுக்கு திரும்ப கிடைத்தது. இஸ்ரவேல் கையில், பெலிஸ்தர் கையில் இராதபடிக்கு அதை விடுவித்து கொண்டார்கள். கடைசியில என்ன ஆகுது? அங்கு ஒரு சமாதானம் உண்டாயிற்று. ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை கொடுப்பார். எப்ப பார்த்தாலும் ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை, இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் ஒரு போராட்டம் மாதிரி இன்னைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கும் நம்ம வேலை ஸ்தலத்துல ஒருத்தருக்கும் எப்ப பார்த்தாலும் போராட்டம், இல்லைன்னா நம்மளுக்கும் நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒருத்தருக்கும் எப்ப பார்த்தாலும் போராட்டம். திருச்சபையில பாத்தீங்கன்னா அது ஒரு போராட்டமான ஒரு லைஃப். இந்த லைஃப்ல இருந்து நமக்கு எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு தவித்து கொண்டிருக்கும் பொழுது ஒன்னே ஒண்ணு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கும் பொழுது பாருங்க, ஆண்டவர் எதிரிகள் என்னெல்லாம் நம்ம கிட்ட இருந்து எடுத்தாங்களோ எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறாரு. ஒரு மிகுந்த சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சமாதானமான ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு கொடுப்பார். ஆனா நம்ம செய்ய வேண்டியது ஜெபத்திலே இருக்க வேண்டும். சோ ஆண்டவர் நிச்சயமாக நம்ம எதிரிகளை முறியடிப்பார். நம்ம எடுத்தது எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்தது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு திரும்ப கொடுப்பார். ஆண்டவர் வந்து எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு சமாதானத்தையும் கொடுப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அடுத்த வசனம். அவன் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கீழ்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களிலெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான். அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஓகே, இதுல முக்கியமான சில காரியங்களை பாக்குறோம். நம்ம இதெல்லாம் படிக்கும் போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இதான் இது பேரு வேத ஆராய்ச்சின்னு, பைபிள் ஸ்டடி அப்படின்னு. அப்படியே ஏதோ ஒரு கதை மாதிரி படிச்சிடறோம். ஓ அந்த காலத்துல ஏதோ இஸ்ரவேலர் பெலிஸ்தர் சண்டை வந்துச்சு, அதுக்கப்புறம் சாமுவேல் இவ்வளவு நாள் இஸ்ரவேலை விசாரிச்சான், அதுக்கப்புறம் அவன் முடிஞ்சுட்டு அடுத்தது என்ன ஆகுதுன்னு கிடையாது. இத பார்த்து இதுல இருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனமாக இருக்கிறது அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்கணும். இங்க பாருங்க, இந்த 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் நம்ம கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறோமா? சிலர் வந்து பாருங்க, சின்ன வயசுல ரொம்ப பரிசுத்தமா நல்லா இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு வாலிப வயசு கொஞ்சம் வயசானக்கு அப்புறம் தடம் புரண்டு போயிடுவாங்க. சோ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவங்க வந்து
கர்த்தருடைய பணியில இருக்கிற மாதிரி இப்ப சாலமோன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாலமோன்னு ஒரு ராஜா சின்ன வயசுலயே ராஜாவாயிட்டான். கடவுளுக்கு ரொம்ப ஏத்தபடி இருக்கிறான். 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறான். சாமுவேல போல அவனும் நல்லா தான் இருக்கிறான். ரொம்ப சின்ன வயசுல ஆண்டவருக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஓ, நீ இவ்வளவு நல்லா இருக்கிறியே, இவ்வளவு அன்பு செலுத்துறியே என் மேல, உனக்கு என்ன வேணாலும் கேளுன்றாரு. அவனும் ஞானத்தை வேணும்னு கேக்குறான். எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு காலகட்டத்துல அவன் என்ன பண்றான், ஆண்டவரை அறியாத பெண்களை திருமணம் செய்து அவங்களுடைய கடவுளை இவன் வணங்க ஆரம்பிச்சிடறான். சோரம் போய் விடுகிறான். சோ சாலமோன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு உண்மையா இருந்தானா? இல்ல. அவனுடைய முன் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, பின் வாழ்க்கை மோசமா போயிடுச்சுன்னு சொல்லி பாக்குறோம். நிறைய பேர் அப்படி பாத்தீங்கன்னா முன் வாழ்க்கை நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் மோசம் போயிடுறாங்க. இப்ப தாவீது பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ரொம்ப நல்லவனா இருக்கிறான். ஆடு மேய்ச்சிக்கும் போது கூட கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். எல்லாத்துக்கும் கடவுளை முன்னிட்டு தான் செய்யறான். பின்னாடி வாழ்க்கையில என்ன ஆயிடுச்சு? விழுந்துடுறான், இச்சிக்கிறான், கொலை செய்கிறான், விபச்சாரம் செய்கிறான், கொலை செய்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்? திரும்பவும் எழுஞ்சிட்டான், மனம் திரும்பி நல்லவனா மாறிட்டான். ஆனா இங்க சாமுவேல பாத்தீங்கன்னா அவன் ஃபுல் லைஃபும் கர்த்தருக்கு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் கடைசி வரைக்கும். சிலர் ஆரம்பத்துல மோசமா இருப்பாங்க, அப்புறம் நல்லவங்களா. ஆனா எதுவா இருந்தாலும் கடைசியில் நம்ம எப்படி இருக்கிறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ஆரம்பத்துல நீ எவ்வளவு நல்லா இருந்தாலும் கடைசியில நீ சோரம் போயிட்டீன்னா அது வேஸ்டா போயிடும். ஆனா இங்க சாமுவேல் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? சில சமயம் அதிகாலை ஜெபத்துல நான் பார்ப்பேன், ஏன் ஜனங்கள் இப்ப கம்மியா வராங்க? ஏன்னா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அப்படின்ற அந்த பொருத்தனை நம்ம நிறைய பேருக்கு கிடையாது. ஏதோ கொஞ்ச நாள் வந்தவங்க, கொஞ்சம் மாசம் வந்தோம், கொஞ்சம் வருஷம் வந்தோம், அதுக்கப்புறம் எங்களுடைய நிறைய சேஞ்ச் ஆகுது. சோ அதனால இததான் ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணணும்னு நினைக்கிறோம், ரைட்? ஆனா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எத்தனை பேர் நம்ம அப்படி கடவுளுடைய ஊழியத்துல தரித்து நம்ம நிலைத்திருக்கிறோம்? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன கிடைக்குதோ கிடைக்கலையோ, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். தாவீது ராஜா சொல்றான் பாருங்க, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்படின்னா என்ன? சாகர வரைக்கும் நான் ஆண்டவருடைய ஆலயத்துல நான் நிலைத்திருப்பேன் அப்படின்றான். எசேக்கியா ராஜா என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவர் அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்த உடனே, என் ஜீவ காலம் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே கீத வாத்தியங்களை வாசிப்பேன் என்று எழுதி வைத்தானா. சொல்ல கூட இல்லை, என் வாயில எழுதி வைக்கிறான், பிளாக் அண்ட் ஒயிட்ல. என் வாழ்க்கை வரைக்கும் ஆண்டவர் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறாரு. 15 இயர்ஸ் தான் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கிறாரு. அந்த 15 வருஷமும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் ஃபுல்லா கடவுளுக்கு தான் இருப்பேன்றாரு. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? எத்தனை பேர் ஒரு வருஷம் ஜெபத்துக்கு வரோம், இல்லைன்னா ஃபியூ மந்த்ஸ் ஜெபத்துக்கு வரோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிலர்லாம் ஜெபத்துக்கு தொடர்ந்து வந்தவங்க, அவ்வளோ ரெகுலரா வந்தவங்க, ஒரு காலத்துல வந்தவங்க இன்னைக்கு இருந்த இடம் தெரியாம இருக்கிறாங்க. என்ன ஆச்சு? என்ன பதில் கிடையாது. சிலர் பிஸி ஆயிட்டாங்க, சிலர் ஏதோ அப்படி என்னென்னலாமோ. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு பொருத்தனை எடுத்து சாமுவேல் பாருங்க, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஆண்டவர் கொடுத்த அந்த ஊழியத்தை இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த ஜெப ஊழியம் கொடுத்திருக்கிறாருன்னா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இதை நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அடுத்த வசனத்துல நம்ம வாசிக்க கேட்டோம்ல, அவன் வருஷா வருஷம் புறப்பட்டு, அவன் எங்க இருக்கிறான்? சீலோவில் இருக்கிற தேவாலயத்துலதான் இருக்கிறான். ஓகே. ஆனா அவன் என்ன பண்றான்னா, வருஷா வருஷம் புறப்பட்டு எங்க போறான்? பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களில் எல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து வந்தான். எனக்கு ஒரு பெரிய ஆலயம் இருக்கு, நான் வசதியா இருக்கிறேன், நான் இந்த இடத்துல நான் உட்கார்ந்துக்கிறேன், ஜெபம் பண்றேன். வரவங்க ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண வராங்க. அன்னாளை போல அவங்க அம்மா தானே அதே இடத்துல தானே ஜெபம் பண்ணி தானே இவன் பிறந்தான். அவன் நினைச்சுக்கலாம், இதே மாதிரி இந்த ஆலயத்துல ஜெபம் பண்ண வரவங்களுக்கு நானும் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு எனக்கு இங்க சம்பளம் கிடைக்குது, நான் இங்க ஆலயத்துல உட்காரேன், யாரும் அவனை என்ன கேட்க போறது கிடையாது. ஆனா அவன் என்ன பண்றான் பாருங்களேன், சுற்றி இருக்கிற தேசத்துக்கெல்லாம் பிரயாணப்பட்டு போகிறான். எங்கெல்லாம் போகிறான்? பெத்தேலுக்கு போகிறான், கில்காலுக்கு போகிறான், மிஸ்பா, அப்படி டிஃப்ரெண்டான ஊர்களுக்கெல்லாம் சுற்றி போய் அங்கேயும் போய் நியாயம் விசாரிக்கிறான். ஆண்டவருடைய ஊழியம் செய்வதுல கடினமாக உழைக்கிறான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்ம சொந்த வேலைக்கு கடினமா உழைக்கிறோம்ல. காலையில எழும்புறோம், வீடை ரெடி பண்றோம், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், இல்லைன்னா நம்ம வேலைக்கு போகணும், வீட்டுல ரெடி பண்ணணும், வேலையில இவ்வளவு இந்த வேலையை பார்க்கணும், அந்த வேலையை பார்க்கணும், எக்ஸ்ட்ரா ஜாப் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும். எவ்வளவு கடினமாக உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், இதெல்லாம் பண்றோம்.
ஆனா ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நம்ம எவ்வளவு கடினமா உழைக்கிறோம், எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோம். ஓ இன்னைக்கு பரவாயில்லங்க, டயர்டா இருக்குது, இன்னைக்கு வேண்டாம். நாளைக்கு பரவாயில்ல, டயர்டா இருக்குது, நாளைக்கு வேண்டாம். நம்ம வேலைக்கு என்ன நம்ம ஒரு நாள் கூட நம்ம லீவ் போடுறது கிடையாது. ஓ நான் செய்யலைன்னா அப்படியே வேலையெல்லாம் நின்னு போயிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்றோம். அப்போ சாமுவேல் பாருங்க, அதை ரொம்ப சீரியஸா எடுத்து கர்த்தருடைய வேலையை அப்படி செய்கிறான். இன்னைக்கு நம்மளும் வந்து நம்ம வேலைகளின் மத்தியிலையும் கர்த்தருடைய வேலைக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்போ தானியேல் வந்து வேலையில தான் இருக்கிறான். தானியேல் வேலை நம்ம நினைக்கலாம், ஓ சாமுவேல் வந்து ஊழியக்காரருங்க, அவன் அது மாத்திரம்தான் அது மாத்திரம்தான் அவன் செய்யறான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா ஆனா வந்து தானியேல் பாருங்க, பயங்கர ஒரு பொறுப்பான அரசாங்க வேலை அவனுக்கு இருக்கு. தரியு ராஜா வந்து 120 பேருக்கு மேல அவனை அதிகாரியாக வைத்திருக்கிறான். அவ்வளோ ஒரு பொறுப்பான ஒரு வேலை இருந்தும் அவன் வந்து என்ன பண்றான் பாருங்க, தினம் 3 வேளை ஜெபம் பண்ணுகிறான். அதுதான் வந்து ஹார்ட் ஒர்க். கடவுளுடைய மகனே, இன்றைக்கு போய் நீ என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் ஆண்டவர் சொல்றார். நம்ம சொந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சுதான் ஆகணும், செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லல. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வேலை ஒன்றே இன்று பிரதானம். நம்ம நினைச்சுக்கிறோம் அதெல்லாம் ஊழியக்காரங்க செய்ய வேண்டிய வேலை, நம்ம வேலை கிடையாது. இன்னைக்கு வந்து ஊழியக்காரங்களை விட நம்ம தான். கேக்குதா? கேக்குதுக்கா. ஓகே. ஊழியக்காரங்களை விட ஃபுல் டைம் மினிஸ்ட்ரினா என்ன, வேலையில இருந்து செய்யறவங்களுடைய வேலைதான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. ஏன்னா நம்ம வேலையிலயும் ஆத்மாக்களை சம்பாதிக்கலாம், அதிகாலை ஜெபத்திலையும் வரோம், சாயந்தர ஜெபத்திலையும் வரோம், மற்ற ஆத்மாக்களையும் ஆதாயப்படுத்துகிறோம். இதுதான் வந்து நம்ம ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. அப்புறம் யார்கிட்டயும் போயிட்டு நம்ம காணிக்க கொடுங்கன்னு நிக்க தேவையில்லை. கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம காசை நம்ம மத்தவங்களுக்கு கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இதுதான் நம்ம ஒவ்வொருத்தரும் கற்றுக்கொள்ள வேண்டியது. அப்பா வந்து அந்த மாதிரி கடினமாக உழைக்கிறது அப்படின்னா அவங்கள பார்த்துதான் நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சுக்கலாம், எப்படி வந்து அப்படி நம்ம உழைக்க முடியும். வேலையிலேயே இருந்து பொறுப்பான அரசாங்க உத்தியோகம், ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருந்து எப்படி ஒரு மினிஸ்ட்ரி பண்ண முடியும்? டெய்லி அதிகாலை 4 மணி ஜெபம் நடத்துனாங்கன்னா 3:30 மணிக்கு முழங்கால்ல நிப்பாங்க. அப்புறம் 5 மணிக்கு ஜெபம் முடிஞ்சிடுச்சு, 6 மணிக்கோ 5:30 மணிக்கோ ஜெபம் முடிஞ்சிடுச்சுன்னு வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஏராளமான ஜனங்கள் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஜெபத்துல வந்து நிப்பாங்க. அதுக்கப்புறம் முழங்கால்லயே அவங்களுக்காக 8, 9 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க ஆபீஸ் கார் வரும், பியூனி ஏகப்பட்ட பேர் வருவாங்க, அவர் ராயலா கூட்டிட்டு போவாங்க. அங்க போய் பயங்கர ஹை ப்ரெஷர் ஜாப். சிஎம்மோட மினிஸ்டர்ஸோட எல்லாம் மீட்டிங் இருந்தாலும் மத்தியானம் அவங்க சாப்பாட்டு நேரத்துல ஒரு ஜெப நேரத்தை பண்ணுவாங்க. சாயந்தரம் நேரா வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே நேரா கார்ல இருந்து அப்படியே இறங்கி மாலை ஜெபத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏராளமான ஜனங்கள் அவங்க கிட்ட ஜெபத்துக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு படுக்கும்போது அம்மா கிட்ட சொல்லுவாங்க, கதவு பூட்டவே பூட்டாத, எப்பவுமே வீட்டு கதவு திறந்திருக்கணும், நடுராத்திரி கூட யார் வேணாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வருவாங்க, தூங்குறேன்னு மாத்திரம் யாருகிட்டயும் சொல்லக்கூடாதுன்னுவாங்க, எப்பனாலும் நான் முழிச்சிருக்கிறேன் அப்படிங்குவாங்க. ஐயா சாப்பிடுறாரு, ஐயா தூங்குறாரு அப்படிலாம் சொல்லவே சொல்லக்கூடாது, எப்பவுமே நான் இருப்பேன். 1 மணி 2 மணிக்கு வந்து தட்டினாலும் உடனே போய் அவங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஐயா எங்க பையனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா உடனே அங்க போய் எல்லா ஒரு வீட்டுல ஒரு மரணம் வந்துருச்சுன்னா இரவு முழுவதும் அந்த வீட்டுல உள்ளவங்க கூட தூங்கிடுவாங்க, ஆனா இரவு முழுவதும் வந்து முழங்கால்லயே அங்க ஜெபத்துல இருப்பாங்க அந்த இடத்துல. அப்புறம் திருப்பியும் அதிகாலை 3:30 மணிக்கு. அந்த மாதிரி எல்லாம் நான் வந்து உலகத்திலேயே எங்க அப்பான்றதுக்காக பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க். மகனே இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய். நம்ம அப்படி கடினமாக ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்று நாம் உழைக்கிறோமா? சாமுவேல் பாருங்க, அவன் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களில் எல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்குள்ளும் இருக்க வேண்டும். கடைசி வசனம், அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான், அவனுடைய வீடு அங்கே இருந்தது. வீடு அங்க இருந்தாலும் பாருங்க, எல்லா இடத்துலயும் போய் ஊழியம் செய்கிறான். அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். பாருங்க, அவனுக்கும் கடவுளுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்கிறான். ஆலயம் தான் இருக்குது, அதனால என்ன, அங்கதான் ஜெபம் பண்ணிக்கிறோம், நான் எதுக்கு இன்னொரு பலிபீடத்தை கட்டணும்? அது மாதிரி இப்போ அப்பா வந்து, காலையில ஃபுல்லா ஜெபத்துல இருக்கிறேன், நான் வந்து மாலை வேளையிலும் ஜெபத்துல இருக்கிறேன், அதுக்கப்புறம் எதுக்கு தனி ஜெபம்னு பார்க்க மாட்டாங்க.
ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி முழங்கால் போட்டு ஒரு தனி ஜெபம், ஜெபம் பண்ணி முடிச்சக்கு அப்புறம் திருப்பியும் 1 மணி நேரம் ஜெபம், குடும்ப ஜெபம் நடுவுல, அதுக்கப்புறம் நைட்டு படுக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு தனி ஜெபம், ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் கடவுளோட. இப்ப நம்ம ஜெபத்துல இருந்துட்டோம், முடிஞ்சு போயிடுச்சு நம்ம ஜெபம் எல்லாம், மத்தவங்க எல்லாம் இது கூட பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம எவ்வளவு நேரம் ஜெபத்துல இருக்கிறோம் அப்படின்னு எவ்வளோ நேரம் இருந்தாலும் அதுதான் நமக்கு சந்தோஷம், அதுதான் நமக்கு ஆனந்தம், அதுதான் நமக்கு சொத்து சுகம், அதுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிற ஆசீர்வாதம், நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் சேர்த்து வைக்கிற ஆசீர்வாதம் இதுதான். எல்லாத்தையும் ஆண்டவர் ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு அட்டெண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி ஆண்டவர் ஞாபக புஸ்தகத்துல எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு இருக்கிறாரு. சாமுவேல் என்ன பண்றான் பாருங்க, கர்த்தருக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டினான், ஜெபம் பண்ண, தூபம் காட்ட. இன்னைக்கு நம்ம தனி ஜெபமும் ரொம்ப முக்கியம். என்னதான் நம்ம இப்படி ஒன்றாக சேர்ந்து கூடி ஜெபம் பண்ணாலும் தனி ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சில சமயம் ரூம்குள்ள வந்த உடனே ஒரு அவ்வளவு நேரம் டைம் கிடைக்கலனாலும் நம்ம பிரேயர் ஒரு 2 நிமிஷம் முழங்கால் போட்டு, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு என் பேஷண்ட்ஸ் எல்லாம் வராங்க, எனக்கு ஒரு ஆத்மாவையாவது இன்னைக்கு கொடுங்க ஆண்டவரே, நான் எனக்கு ஒரு ஓபன் பண்ணி கொடுங்க, சத்தியத்தை சொல்றதுக்கு, சுவிசேஷத்தை சொல்றதுக்கு, நான் ட்ரீட் பண்ற பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுங்க, உங்களுடைய அன்பை நான் எடுத்து சொல்றதுக்கு ஒரு கிருபையை கொடுங்க. ஒரு தனி ஜெபம் அப்புறம் நம்ம ஃபேமிலி, டெஃபினட்டா நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ஜெபம் பண்ணலாம். திருச்சபையில எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். மத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது நம்முடைய காரியங்களை ஆண்டவரே நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். ஆகவே இந்த நேரத்துல இந்த சாமுவேலின் புஸ்தகத்துல நம்ம நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். எதிரிகளை ஆண்டவர் அவர் முறியடிப்பார். நம்ம எஃபர்ட் எடுக்கணும், பிளான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சமாதானத்தை கொடுப்பாரு, நம்ம ஜெபம் பண்ணா போதும். அப்புறம் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்னைக்குமே கீழே விழாமல், தாவீதை போல விழுந்தா கூட டக்குன்னு எழுஞ்சிடணும். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்துல நம்ம தொடர்ந்து இருக்கணும். இந்த ஜெபத்துக்கு நம்ம தடையே வரக்கூடாது. அது ஒண்ணு பாக்குறோம். அடுத்தது, கடினமாக ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்று நாம் உழைக்க வேண்டும். அதுக்கு சில காரியங்கள் எல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது வரும். நம்முடைய சாப்பாடு, நம்முடைய தூக்கம், அதெல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் ஒரு நாளும் நம்ம உடம்பு கெட்டு போகாது. அதுக்காக நல்லா இருக்கிற நேரம் நல்லா கரெக்டா சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்றது, இதெல்லாம் பண்ணணும். ஊழியம்னு வரும்போது அதுக்குதான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஆண்டவருடைய ஊழியத்துல நம்ம கடினமாக உழைக்க வேண்டும். கடைசியில நமக்கும் கடவுளுக்கும் ஒரு சொந்த ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சாமுவேலின் புஸ்தகத்தை நம்ம அப்படியே இந்த வசனம் எல்லாம் வாசிச்சுட்டு போலாம். ஆனா ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம தியானிச்சு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு அது எப்படி பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து இந்த வசனங்களின்படி நடக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் அருள்களையும் செய்வாராக. ஆனாலும் பாருங்க, இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டோம், நான் கிரேட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு அதிகாலையில நம்ம என்ன கேட்டோம்? எங்களால் ஏதாகிலும் ஒன்று ஆகும் என்று யோசிக்கவும் நாங்கள் தகுதியுள்ளவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஒருவேளை நம்ம ஜெபம் பண்றோமா, ஆண்டவருடைய ஊழியத்துல கடினமாக உழைக்கிறோமா, அப்படி எல்லாம் நம்ம ஆண்டவருடைய ஊழியத்துல நம்ம செஞ்சாலும் இதை நாம் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. இது ஆண்டவருடைய கிருபையினாலதான் இதெல்லாம் என்னால பண்ண முடியுது, இதெல்லாம் தேவனால் உண்டாயிற்றுன்னு சொல்லி நம்மை தாழ்த்தும் பொழுது இன்னும் அதிகமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.